மகாலய அமாவாசை தர்ப்பணம் 21/9/2025 ஞாயிறு முழு நாள் அமாவாசை. எளிய முறையில் தர்ப்பணம் செய்ய இது வாத்தியார் கிடைக்காதவர்கள் மற்றும் செல்ல முடியாதவர்களுக்காக இது பதிவிட்டுள்ளேன். பயன்படுத்தி கொள்ளவும். முதலில் ஆஜபனியம்னா பஞ்சபாத்திரத்தில் ஜலம் வச்சுட்டு அது உதிரணி ஸ்பூன் மாதிரி இருக்குமோ அதால் 3 தடவை கையில் எல்லாம் ஜலம் எடுத்து சாப்பிட்ணும். முதல்ல அச்சுதா எனமஹா, ரெண்டாவது அனந்தா எனமஹா, மூணாவது கோவிந்தா எனமஹா. அதுக்கப்புறம் அந்த பவித்திரம்னு இருக்கு இல்லையா, சாப்பிட்ற கை மோதிர விரலில் போட்டுக்கணும். 2 தர்ப்பையை எடுத்து காலுக்கு கீழே போட்டுக்கணும். இன்னொரு 2 தர்ப்பையை எடுத்து அந்த பவித்திரத்துக்கூடையே சேர்ந்து கையில் இடுக்கிக்கணும். இடுக்கிண்டு அதுக்கப்புறம் பிள்ளையார் கொட்டிக்கணும். ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தகே. அப்படியே மூக்கை அப்படியே பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வலது காதை தொடணும். தொட்டுட்டு சாப்பிட்ற கை தொடை மேலே, இடது கை கீழே வலது கை மேலேயுமா வச்சுட்டு மமோ பாக்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் ஸ்ரீமன் நாராயண பிரீதத்தம் அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாங் கதோபிவா யஸ்மரேத் புண்டரீகாக்ஷம் அஸ்ய ஸ்ரீ பகவதः துதியபரார்த்தே ஸ்வேதுவராக கல்பே வைவஸ்வத மன்மந்திரே அஷ்டாவிம்சதுதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வேபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோ தக்ஷிணே பார்ஸ்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே விவஹாரகே பிரபவாதீனாம் ஷஷ்ட்யா சம்வத்சராணாம் மத்தியே விஸ்வாவசு நாம சம்வத்சரே தக்ஷிணாயனே வருஷ ऋतौ கன்யாமாசே கிருஷ்ணபக்ஷே அமாவாஸ்யாம் புண்ணியதிதௌ வாசரः வாசரஸ்து பானுவாசர யுக்தாயாம் ஸ்ரீ விஷ்ணுயோக விஷ்ணுகரண சுபயோக சுபகரண ஏவம் குண விசேஷேண வசிஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம் அமாவாஸ்யாம் புண்ணியதிதௌ. பூணல் போட்டு பண்ணிக்கிறவங்க பூணலை இடமாக மாற்றிக்கணும். எப்போதும் வலது பக்கமாக போட்டிருப்பேன், இடமாக மாற்றிக்கணும். மாற்றிட்டு இதை செய்யணும். பித்தளை பாத்திரத்தில் தர்ப்பையெல்லாம் கொஞ்சம் பரப்பி வச்சுக்கணும். அதில் கூர்ச்சம், இந்த கூர்ச்சம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது தெற்கு நுனியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். நம்ம கிழக்க பார்த்து தான் உட்காந்து செய்யணும். தெற்க நுனியாக வச்சுக்கணும். கொஞ்சம் கையில் எள்ளு எடுக்கணும், அந்த கூர்ச்சத்து மேலே போடணும். அஸ்மின் கூர்ச்சே வர்க்கத்வய பித்ருன் ஆவாகயாமி. அந்த கூர்ச்சத்து மேலே பித்ருக்களை ஆவாகனம் பண்ணி போடணும். இன்னும் கொஞ்சம் எள்ளு எடுத்துங்க. அஸ்மான் வர்க்கத்வய பித்ருனாம் இதமாசனம் அப்படின்னு அந்த கூர்ச்சத்து மேலே இன்னொன்று போடணும். அதுக்கு அடுத்து ஓம் நீத்தார் நினைவோடு நெடுங்கிடையாய் நாம் அளிக்கும் நீர் தாரை எள்ளோடு நுனி தர்ப்பை யாவுமாய் மூத்தார் துதிபாடி மூலவரை யாம் பணிவோம் அப்படின்னு கையில் கொஞ்சம் தர்ப்பையோட கொஞ்சம் எள்ளியை வச்சுட்டு கீழே பின்னாடி வர்றதெல்லாம் சொல்லிட்டு வலது கையில் கட்டை விரலுக்கும் ஆள்காடு விரலுக்கும் இடையில் அந்த தர்ப்பையும் எள்ளியும் வச்சுட்டு அது வழியாக ஜலம் விடணும். உங்கள் அப்பாவோட கோத்திரானாம் அப்பா பேர் சொல்லிக்குங்க. சர்மணகா வசுரூபான் பித்ருனான் ஸ்வதா நமசர்ப்பயாமி. திருப்பியும் கோத்திரம், அப்பா பேர் சர்மணகா வசுரூபான் பித்ருன் ஸ்வதா நமசர்ப்பயாமி. 3வது தடவை கோத்திரம், அப்பா பேர் சர்மணகா வசுரூபான் பித்ருன் ஸ்வதான் நமசர்ப்பயாமி. 3 தடவை ஆச்சா. அடுத்தது தாத்தா பேர், கோத்திரம் தாத்தா பேர் சர்மணகா ருத்ரரூபான் பிதாமகான் சுதா நமசர்ப்பயாமி. கோத்திரம் தாத்தா பேர்
சர்மணக ருத்ரரூபான் பிதாமகான் சுதா நமசர்ப்பயாமி. மூணாவது தடவை கோத்திரம் தாத்தா பேர் சர்மணக பிதாமகான் சமசர்ப்பயாமி. அடுத்து தாத்தாவோட அப்பா பேர் ஆதித்ய ரூபான் பிரதாமகான் சுதா நமஸ்பிரயாமி. ஆதித்ய ரூபான் பிரதாமகான் சுதா நமஸ்பிரயாமி. கோத்திரம் தாத்தாவோட அப்பா பேர் சர்மணகா. ஆதித்ய ரூபான் பிரதாமகான் சுதா நமஸ்பிரயாமி. அப்புறம் தாயார் இல்லாதவங்க கோத்திரம் தாயார் பேர் சொல்லிட்டு நாம்னி வசுரூபா மாத்திரு சுதா நமசர்ப்பயாமி. கோத்திரம் அம்மா பேர் நாம்னி வசுரூபா மாத்திரு சுதா நமசர்ப்பயாமி. கோத்திரம் அம்மா பேர் நாம்னி வசுரூபா சுதா நமசர்ப்பயாமி. அம்மாவோட அப்பா பேர் கோத்திரகா நாம் சர்மணகா ருத்ரரூபான் பிதாமகி சுதர்ப்பயாமி. அம்மாவோட அப்பா கோத்திரம் பேர் ருத்ரரூபான் பிதாமகி சுதா நமசர்ப்பயாமி. ருத்ரரூபான் பிதாமகி சுதா நமசர்ப்பயாமி. அம்மாவோட தாத்தா அது அந்த கோத்திரம் தாத்தாவோட பேர் நாம்னி ஆதித்ய ரூபா பிரவிதாமகி சுதா சம்ப்பயாமி. நாம்னி ஆதித்யா பிரதாமகி சுதா நமசர்ப்பயாமி. 3 தடவை சொல்லிவிட்டு அப்புறம் தாம்பாளத்தில் கீழ் வரும் மந்திரங்களை சொல்லி எள்ளும் ஜலமாக தாம்பாளத்தில் பிரதட்சிணமாலும் அப்பிரதட்சிணமாக விடணும். ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருதம்பய கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பதயமே பித்ருன் திருப்தய 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 அப்படின்னு 3 தடவை விட்டுட்டு பூனில் சரி பண்ணிக்கணும். அப்புறம் கீழே விடுறத சொல்லி அதை வணங்கணும், கை கூப்பி வணங்கணும். தேவதாப்பிய புத்திரப்ஷ மகாயோகிப்பிய ஏவச்ச நம ஸ்வதாயை ஸ்வாகாயை நித்தியமேவ நமோ நமஹ. யானி காணீச்ச பாமானி ஜன்மாந்திர கிருதானிஜா தானி தானி வினசந்தி பிரதட்சிண பதே பதே அப்படி சொல்லிட்டு கும்பிடணும். அப்புறம் பூனலை திருப்பி இடமா போட்டுட்டு பித்ருன் இந்த பிரார்த்தனை பண்ணுறதுக்காக பூனல் வடம் போட்டணும். திருப்பி இடம் போட்டுட்டு பித்ருன் அபிஷே அப்தவே அஸ்மாது கூர்ச்சாது வர்க்கத்வய பித்ருன் யதாஸ்தானம் பிரதிஷ்டையாபயாமி. அந்த கூர்ச்சத்து மேலே துள்ளி எள்ளு போடணும். அப்புறம் அந்த கூர்ச்சத்தை பிரிச்சுக்கணும். பிரித்து மீதி எள் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு தர்ப்பை அந்த நுனி வழியாக இதை சொல்லி அப்படியே விடணும். ஏஷாம் ந மாதா ந பிதா ந பிராதா நஜ பாந்தவா நானிய கோத்ரீன தே சர்வே திருப்தி மயாந்து மயா உத்ருஷ்டை குசழிதகி திருப்தைய 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 அப்படின்னு விட்டுட வேண்டியதான். விட்டுட்டு அப்புறம் பூனெல்லாம் திருப்பி சாதாரண வளமாக போட்டுட்டு ஆஜமணி செய்ய வேண்டியதான். முன்னாடி முதல்ல ஆஜமணியை ஆரம்பிக்க முடியா, அதேமாதிரி ஆஜமணியை பண்ண வேண்டியது.